ஸோ இப்போ டிவிக்கே செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாக கிடையாது. நீங்கள் மோடி எதிர்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திமுக கொண்டு போய் நடத்துமானால் நடத்தாது. திமுக முழுக்க இஸ்லாமியர்களுடைய துரோகிகள் என்பதை இஸ்லாமியர்கள் உணர்ந்து கொண்டே வராங்கன்னும் பொழுது இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய பேராபத்து பிஜேபி, அதை விட மிகப்பெரிய பேராபத்தாக இப்போ திமுக விளங்கி இருக்கும் பொழுது 2 நபர்களும் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. தொழுகைக்கான அழைப்பு விடுறாங்க இல்லையா, அந்த பாங்கு கொடுக்கக்கூடிய அந்த மினோராவில் அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையை துணியை போட்டு சுற்றிருக்கிறாங்க. ஸோ மோடி வரக்கூடிய அந்த ஊருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ஒரு திமுக அரசாங்கம் நடத்துகிறது. அது வேடிக்கை பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் எப்படி சிறுபான்மையோட பாதுகாவலர் இருக்கீங்க? 2 பேரும் ஒரே டீம். ஆமாம், 2 பேரும் அப்பட்டமாக நம்மளுக்கு எங்களை அடிக்கணும், எங்களை ஓச்சிருன்னு சொன்னா அவங்க சாவு சீக்கிரம் அர்த்தம்டா. இதெல்லாம் திமுக. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓகே, RS பாரதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சரிக்கு சமமாக ஈடு கொடுத்து பேசக்கூடிய நபராக இப்போ மாறிக்கொண்டு வருகிறாங்க. இப்போ இவங்களுடைய தரம் என்னவாக இருக்கிறதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். RS பாரதி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறதுனாக்கா, யாரெல்லாம் இந்த திமுக எதிர்க்கிறானா அவனுக்கு கல்லறையில் இடம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறான்னா, கிட்டத்தட்ட நீங்கள் யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறீர்களோ உங்களுக்கு சாவு உறுதியாகி விட்டது, செத்து போயிடுவேன், நீ சுடுகாட்டுக்கு வந்துடுவேன், இது போன்ற வார்த்தையாக பயன்படுத்துகிறீங்க. அப்போது கலைஞர் இறந்து போயிட்டார்ல, எப்படி திமுக எதிர்த்தனாலையா? திமுக எதிர்த்தா கொன்றுவோம், கல்லறையில் இடம் இருக்குது, செத்துருவாங்கன்னு நட்டுறதுனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பகுத்தறிவுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பைத்தியக்கார பயில ஆகிட்டானுங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, அப்போ கலைஞர் இவங்க எல்லாமே சாகா வரம்பட்டு இருக்க வேண்டியதானே. நாளைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி RS பாரதி செத்துருவே மாட்டியா? கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவியா? 1000 வருஷம் வாழ்ந்துருவியா? அதான் சொல்ல, இந்த முட்டா பயிலுங்க எதை பேசணுன்ற ஒரு அறிவு இல்லாமல் இந்த கட்சியை எவனாவது எடுத்து பேசினா அவன் இடம் பிடிச்சிட்டான் கல்லறைகள் நடக்கும். எந்திரம் தந்திரம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாக்கா இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிற வாய் 2 தகடு வீசி விட்டாங்கன்னா வாய் வராது பேசுகிறது, தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டு சொல்ல, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறைன்றது வேறு. ஆன்மீகத்தில் பயணம் பண்ணி அதை சார்ந்த சில விஷயங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு என்னன்றது புரியும். தெரியாது, நீ போய் கேட்டுக்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற 4 தகடு வீசி விட்டால் என்ன ஆகும்? டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். வக்ஃப் போர்டு சட்ட மசோதாவை எடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட அதாவது காவல்துறை பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா? என்ன காரணமாக இது நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார்? இது திமுக திருட்டுத்தனம் பண்ணுறதுல உச்சபட்சமாக நாடகம் ஆடும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு திருத்தப்பட்ட வக்ஃப் போர்டு மசோதாவை எதிர்த்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க டிவிகே சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி சட்டமன்றத்தில் அந்த வக்ஃப் போர்டு திருத்தப்பட்ட சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றார் ஸ்டாலின். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமாக நீங்கள் தான் கூட அரணாக நின்று இந்த மசோதாவை இவர்கள் எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். நீங்கள் மோடி அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நபராக இருந்தால் இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் அரணாக நிற்கிறீங்கன்னாக்கா இந்த வக்ஃப் போர்டு திருத்த மசோதா சட்டத்திற்கு நீங்கள் அரணாக நின்றுக்கணும். ஆனால் டிவிகே சார்பாக நடத்தக்கூடிய இப்போ குறிப்பாக பட்டினப்பாக்கத்தில் அனுமதி இல்லை, பல இடங்களில் அனுமதி இல்லாமல் காவல்துறை அவர்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறாங்கனாக்கா இப்போ முழுக்க மோடிக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தானே இது. பிஜேபிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு பிஜேபிக்காக என்னென்ன மாதிரியான ஒரு பித்தலாட்ட வேலையை திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்காருன்றது நமக்கு அப்பட்டமாக பார்த்துக்கிட்டே வரும் கண்ணுக்கு முன்னாடி. இந்த வக்ஃப் போர்டு திருத்த மசோதான்றது என்னன்னாக்கா, முதல்ல வக்ஃபு நிலங்கள்னு சொல்கிறது என்னன்னாக்கா, இப்போது இஸ்லாமியர்களும் சரி இஸ்லாமியர் அல்லாத பல நபர்களும் சரி பார்த்திங்கனாக்கா நிலத்தை தானமாக கொடுப்பாங்க. அதாவது ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்பும் அவனுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா வக்ஃபு நிலங்களை தாரை வார்த்து கொடுப்பார்கள். அந்த அந்த நிலங்கள்லாம் வக்ஃப் போர்டு அப்படின்ற கண்ட்ரோலில் வரும். இந்த நிலத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த நிலத்தில் ஒரு மசூதி கட்டப்படுகிறது, ஒரு கல்லூரி கட்டப்படுகிறது, ஒரு மருத்துவமனை கட்டப்படுகிறதுனாக்கா அங்கே படிக்கக்கூடிய அங்கே மருத்துவம் எடுக்கக்கூடிய நபர்கள்லாம் அதில் பயன்பெறும் மூலமாக இந்த நிலம் கொடுத்தவருக்கு நன்மை கிடைக்கும், அவர் இறந்த பின்னும் அவர் நன்மை கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. இந்த இதில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலங்கள் எப்படி கொடுக்கப்படனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் அந்த வக்ஃப் போர்டுக்கு சொத்து கொடுப்பாங்க. இஸ்லாமியர் அல்லாத நபரும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல கோயில்களை கட்டுவதற்கு இஸ்லாமியர் நிலம் கொடுத்துருப்பாங்க, சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி இதில் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கிறாங்க, இப்போ நீங்கள் வேளாங்கண்ணிக்கெலாம் போனாக்கா இந்த விஷயம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி வேளாங்கண்ணிக்காக சில விஷயம் நேர்த்திக்கடன் எடுத்து கொடுக்குறாங்களோ அதுபோல் இப்போ தர்காக்களுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. சில நேர்த்திக்கடன் நம்ம இது நிறைவேறிடுச்சுன்னா இந்த நிலத்தை இவர்கள் தானமாக கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. அந்த நிலம் மூலமாக அந்த இஸ்லாமிய சார்ந்த பல மக்களுக்கும் அது பயன்படக்கூடிய விஷயமாக மாறும். அந்த நிலத்தில் அந்த சட்டத்தை இப்போ நீங்கள் அந்த வக்ஃப் போர்டை கொண்டு வந்ததுக்கான காரணமே அந்த நிலத்தை பாதுகாக்கணும்.
அந்த நிலத்தை யார் வந்து அபகரித்து அந்த நிலத்தை வந்து வேறு மாதிரி அபகரிப்பாங்க இல்லையா, திருட்டுத்தனம் பண்ணி அபகரிக்கிறது, நீண்ட நெடியானலாம் ஆக்கிரமித்து வச்சுருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வக்ஃப் போர்ட்லேருந்து இவர்கள் அந்த நிலத்தை மீட்கக்கூடிய வேலை செய்வார்கள். இப்போது இதில் வந்து எப்படி கொண்டு போகிறாங்கனாக்கா திருத்த சட்டம்ன்றாங்க. இப்போது நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறேன்னு வச்சுக்கங்க. முதலமைச்சருக்கு அன்புள்ள முதலமைச்சர்னு ஆரம்பித்து ஒரு கடிதம் எழுதுகிறேன். அந்த கடிதத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, எனக்கு ஆகாதவன், நாட்டுக்கும் ஆகாதவன் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா திருத்தம் பண்ணுறான். ஒரு இடத்துல திருத்தினா பரவாயில்ல, 44 இடத்துல திருத்தம் பண்ணுறாங்க. எப்படி 44 இடத்துல வந்து ஒரு சட்டத்தை திருத்தினாக்கா அது எப்படி இருக்கும்? நான் 44 இடத்துல நான் எழுதுன லெட்டரை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கனாக்கா நான் என்ன கன்வே பண்ணணும், நான் என்ன சொல்ல போனனோ அது போய் கரெக்டாக போய் சேருமா? 44 இடத்துல திருத்தங்கள் அப்படின்னும் பொழுது ஒரு லெட்டரில் 44 இடத்துல திருத்தினா நான் என்ன சொல்ல வந்தோம் அது போய் கன்வே ஆகுமா? அதே போல் வக்ஃப் போர்டு இருக்கக்கூடிய சட்டத்தை 44 திருத்தங்கள் கொண்டு வருது நம்ம பிஜேபி அரசாங்கம். இப்போ இந்த 44 இடத்துல திருத்துவதன் மூலமாக என்ன நடக்கும்னாக்கா, இதுக்குள்ளே வந்து சம்மந்தம் இல்லாத ஆட்களை எல்லாம் அந்த வக்ஃப் போர்டு சொத்துக்கு கொண்டு வராங்க ஆட்களை. இப்போது இஸ்லாமிய நெறிமுறை என்னன்றது தெரிஞ்சவன் தான் இஸ்லாமிய கோட்பாடை வந்து கடைபிடிக்க முடியும். இந்த வக்ஃப் போர்டை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்டத்துக்குள்ளே ஒரு கலெக்டரை கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுங்க, கலெக்டர் வந்து அந்த சொத்தை வந்து பாதுகாத்து மீட்டு கொண்டு வரக்கூடியதில் வந்து அவர் இருப்பாராம். கலெக்டர் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு வச்சுருப்பார், நம்பர் 1. நம்பர் 2, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் வழக்குகளில் பொய் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மரணமாக இருக்கட்டும், இந்த கள்ளச்சாராய மரணத்தில் பொய் சொன்னதாக இருக்கட்டும், 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மணல் வழக்குக்காக இடி அலுவலகத்தில் உட்கார வச்சு விசாரணை செய்ததாக இருக்கட்டும். அப்போது இங்கேயே எப்படின்னாக்கா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருக்கு சாதகமாக செயல்படுவார்கள்? அந்த அரசாங்கத்திற்கு. அப்போது ஒரு சொத்தை சில நபர்கள் அபகரித்தால் அந்த இடத்துல வந்து இவங்க கலெக்டரால் எப்படி அதை மீட்டு ஒரு நெறிமுறையோடு கொண்டு போய் கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. 2வது, இஸ்லாமியர் அல்லாத நபர்களை உள்ளே கொண்டு வராங்க. இப்போது ஒரு கோயிலில் அந்த அறநிலைத்துறையில் நீங்கள் என்னை கொண்டு போய் போட்டால் அந்த ஆகம விதிமுறைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி அடிப்படையாக உங்களுக்கு அந்த வழிபாட்டு முறையிலேருந்து அந்த மதத்தின் அடிப்படையில் இருக்க வந்து அதனுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அந்த சடங்கு சம்பிரதாயங்களை பாதுகாப்போம். நீங்கள் அங்கே கொண்டு போய் ஒரு இஸ்லாமியனையோ அல்லது ஒரு கிறிஸ்தவரையோ போடும்பொழுது அவர்களுக்கு அது என்னன்னு தெரியும். அதுபோல் இஸ்லாமியத்துக்குள்ளே கொண்டு வரதுனால நீங்கள் இஸ்லாமியருக்குள்ளே இந்த விஷயத்துக்குள்ளே பிற நபர்களை கொண்டு வருவது, இதில் கூடுதலாக எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கான ஒரு சட்ட வழிமுறையை கொண்டு வந்திருக்கான். எம்எல்ஏ எம்பிலாம் உள்ளே வந்து என்ன செய்வான்? வக்ஃப் போர்டு சொத்தை பாதுகாப்பதற்கு தனியாக வக்ஃப் போர்டுன்னு ஒரு இதை போட்டிருக்கமே தவிர அவர்கள் தான் அந்த இஸ்லாமிய நிலங்களை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்வார்களோ. அப்போது அந்த நிலத்தை முழுக்க வந்து இஸ்லாமியர்களுக்கான சொத்தை வந்து அபகரிக்கக்கூடிய வேலை நடக்கும்ன்றது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ இதை சரி செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதை விட்டுவிட்டு இதில் கூடுதலாக இப்போது இஸ்லாமிய வக்ஃப் போர்டுக்கு நிலத்தை தாரை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இந்த சட்ட திருத்தம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி யார் வேணால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் நிலம் கொடுக்கணுன்னாக்கா 5 வருஷம் நீங்கள் இஸ்லாமியராக இருந்திருக்கணுமா, இஸ்லாமியராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுமா, அப்போ தான் நீங்கள் கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வக்ஃப் போர்டுக்கு சில நிலங்களை கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, இதன் மூலமாக ஒரு பள்ளி கட்டட்டும் அப்படின்னு மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் இஸ்லாமியராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொத்து கொடுப்பீங்களா? தரமாட்டேன். நான் தானம் பண்ணு நினைக்கிறதுக்கு நான் ஏன்டா இன்னொரு மதத்தாண்டி இதை போய் நான் பின்பற்றணும் இருக்கு இல்லையா? இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி நடைமுறைக்கு ஒவ்வொன்று இருக்குல்ல. அப்போது இதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு சொத்து சேர்ந்துடக்கூடாது, அதன் மூலமாக ஒரு நல்லது நடந்துடக்கூடாது, இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து அபகரிக்கக்கூடிய வேலை இங்கே பல வகையில் நடக்கணும் பொழுது இதை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 44 இடங்களில் சட்டத்தை வந்து நீங்கள் மாற்றி கொண்டு போகிறீங்கனாக்கா பிஜேபி எந்த மாதிரியான ஒரு கொள்கைக்குள்ளே போகுதுன்னு உங்களுக்கு புரியுதில்ல. ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க அந்த ஹிந்து ராஷ்டிரம்னு சொல்லிட்டு இந்துக்கள் நாடாக மாற்றி, இந்துக்கள்லாம் எல்லா இந்துக்களுக்கான முன்னுரிமையெல்லாம் கிடையாது, யாருக்காக கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட இவர்கள் எந்த மாதிரியான கட்டமைப்பை கொண்டு வராங்கன்னா அப்போ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இது வந்து இதை செய்யவே கூடாது என்பதுதான் வந்து பெருவாரியாக இங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய இதாக இருக்குது, எதிர்பார்ப்பு. ஆனால் இப்போ இதற்காக டிவிக்கே இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது. அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஸோ இப்போது டிவிக்கே செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாக கிடையாது, நீங்கள் மோடி எதிர்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திமுக கொண்டு போய் நடத்துமானால் நடத்தாது. திமுக முழுக்க இஸ்லாமியர்களுடைய துரோகிகள் என்பதை வந்து இஸ்லாமியர்கள் உணர்ந்து கொண்டே வராங்கன்னும் பொழுது இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய பேராபத்து பிஜேபி, அதை விட மிகப்பெரிய பேராபத்தாக இப்போ திமுக விளங்கிட்டு இருக்கும் பொழுது 2 நபர்களும் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. சார், தமிழகத்து வந்து மோடி அவர்கள் வராரு, அதாவது அந்த 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு. அங்கே இருக்கிற மசூதியில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும், பெரிய மசூதி அது. அந்த வார்த்தையில் துணியை சுற்றி மூடி மறைக்கப்பட்டிருக்கல, எதற்காக அவர் வரான்னு சொல்லிட்டு இதை பண்ணுறாங்க? அதுவும் இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் 2 நாட்கள். இல்லை, நாட்கள் இருந்தாலும் சரி, நாட்கள் இல்லாட்டியும் சரி, எதற்காக இந்த வேலையை செய்யணும்? நம்ம உத்தரப்பிரதேசில் வாழ்கிறோமா? இல்லை. நீங்கள்
சிறுபான்மைக்கு நீங்கள் நலன் சேர்க்குறீங்கன்றீங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் பள்ளிவாசலில் அங்கே இருக்கக்கூடிய மினோரான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பாங்கின் ஓசை கேட்கும். அதாவது அங்கேருந்து அழைப்பு, தொழுகைக்கான அழைப்பு விடுறாங்க இல்லையா, அந்த பாங்கு கொடுக்கக்கூடிய அந்த மினோராவில் அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையை துணியை போட்டு சுற்றிருக்கிறாங்க. ஸோ மோடி வரக்கூடிய அந்த அந்த ஊருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ஒரு திமுக அரசாங்கம் வந்து நடத்துகிறது. அதை வந்து வேடிக்கை பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் எப்படி சிறுபான்மையோட பாதுகாவலர் இருக்கீங்க? இதுலேருந்தே தெரியும் சார் 2 பேரும் ஒரே டீம்ன்ற மாதிரி. ஆமாம், 2 பேரும் அப்பட்டமாக நம்மளுக்கு முழுக்க இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் இங்கே நசுக்கக்கூடிய வேலையை தான் திமுகவும் பிஜேபியும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் முழுக்க இன்றைக்கி வந்து நாடகம் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வக்ஃப் போர்டுக்காக நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாதம்மோ இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வக்ஃப் போர்டு சட்ட மசோதாவுக்கு முதல்ல நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் என்ன கிழிச்சிங்கன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா? அப்போ முழுக்க எவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இந்த நாட்டிற்கு எவ்வளோ பெரிய பேராபத்தாய் முடிவார்கள் நம்ம உணர்ந்து கொள்ளணும். 2026 திமுகவிற்கோ பிஜேபிக்கோ இடம் கொடுத்தோம் என்றால் நாளைக்கு தமிழ்நாட்டில் மத கலவரம் ஏற்படும். மிகப்பெரிய வன்முறையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வடிவம் அமைப்பதற்கான எல்லா வழியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதான் எனக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கணும் பொழுது. ஸோ வி ஹாவ் டு பேன் டிஎம்கே அண்ட் பிஜேபி. இது வந்து மக்கள் வந்து தார்மீக அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டும். இஸ்லாமியர்களுக்காக கிடையாது. இங்கே வந்து பிஜேபி யாரையெல்லாம் அடக்குமுறை செய்கிறதோ அதற்கு அத்தனை அடக்குமுறைக்கும் உறுதுணையாக இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். ரெண்டாவது, இந்த திமுக அரசாங்கம் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு செய்திருக்கிற பொழுது. அப்போ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுகவும் பிஜேபியும் வேறு இல்லை. இவர்களை வேறு செய்வது என்பது நம்மளுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் பேராபத்து. ஓகே சார், இப்போ சில நாட்களாக வந்து திமுக சார்ந்தவங்கலாம் ரொம்ப வந்து ஆபாசமாக பேசுறது, திமுக எதிர்த்தா அப்படின்ற வார்த்தைலாம் மென்ஷன் பண்ணி எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. குறிப்பாக டிவிகே, அதாவது தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களா? என்ன காரணம் சார்? இதில் வந்து வளர்ப்பு நாய் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கரெக்டுங்களா? திமுகவால், ஏன்னா அது நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறானுங்க நாங்களாம் வந்து திமுகவின் வளர்ப்பு நாய்கள் ஏவி விட்டால் ஏவி வந்து நாங்கள் கடிப்போம் அப்படின்ட்டு. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓகே, ஆர்எஸ் பாரதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சரிக்கு சமமாக ஈடு கொடுத்து பேசக்கூடிய நபராக இப்போ மாறிக்கொண்டு வருகிறார். அப்போ இவங்களுடைய தரம் என்னவாக இருக்கிறதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறதுனாக்கா, எவன்லாம் திமுக வலிக்கும்னு நினைக்கிறீங்களோ அது நேற்று கட்சி ஆரம்பித்தவன் விஜய் தான் மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறதுனாக்கா, யாரெல்லாம் இந்த திமுக எதிர்க்கிறான்னா அவனுக்கு கல்லறையில் இடம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறான்னா, கிட்டத்தட்ட நீங்கள் யாரெல்லாம் வந்து திமுக எதிர்க்கிறீர்களோ உங்களுக்கு வந்து சாவு உறுதியாகி விட்டது, செத்து போயிடுவேன், நீ வந்து சுடுகாட்டுக்கு வந்துடுவேன், இது போன்ற வார்த்தையாக பயன்படுத்துகிறீங்க. அப்போது கலைஞர் இறந்து போயிட்டார்ல, எப்படி? திமுக எதிர்த்தனாலையா? முரசொலி மாறன் இறந்து போயிட்டார், திமுக எதிர்த்தனாலையா? அன்பழகன் இறந்துட்டார், அப்போ திமுக எதிர்த்தனால இறந்துட்டானுங்களா? முதல்ல பகுத்தறிவு பேசக்கூடிய திமுகவுக்காரனுக்கு அறிவு வேலை செய்தானா? சுத்தமாக இல்லை, எல்லாம் மழுங்கி போச்சு. ஏன்னா இவன் முழுக்க பிஜேபி பின்னாடி போயிட்டான். இவனுக்கு அழிவுன்றது தொடங்கிருச்சுன்றதான் நானும் பார்க்குறேன். ஏன்னா இவங்களுக்கு அறிவு வேலை செய்யாமல் ஒவ்வொரு நபரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அது குறிப்பாக விஜய் அவர்களை எதிர்க்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, நீ வந்து திமுகவை அழிச்சிருவேன், திமுக எதிரின்னு சொன்னாக்கா உனக்கு கல்லறையில் இடம் ரெடி ஆயிடுச்சுனாக்கா, ஏன்டா அப்போ உங்கள் ஒப்பேன் உங்கள் தாத்தன் நீ தானே சொல்லுவேன், உங்கள் அப்பா ஆட்சி நடக்குது, உங்கள் தாத்தா ஆட்சியில் வந்து கலைஞர் செத்தது எதனால்? திமுக எதிர்த்தனாலையா? அன்பழகன் செத்தது எதனால்? முரசொலி மாறன் செத்தது எதனால்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பிறப்பு இறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது இறப்புன்றது நிர்ணயிக்கப்பட்டது. நீ நினச்சாலாம் ஒருத்தனை கொன்ற முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா? ஆண்டவன் முடிவு பண்ணால் மட்டும்தான் ஒருத்தனுடைய உயிரை இங்கேருந்து எடுக்க முடியுமே தவிர, இந்த மாதிரி அற்ப பதர்கள் நீங்கள் நினச்ச உடனே வந்து ஒருத்தனை கொண்டுடலாம் அப்படின்னாக்கா, அவன் கெண்டகால் மயிறு உதணுன்னா கூட அங்கே முடிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் ஆளாளுக்கு வந்து திமுக எதிர்த்தா கொன்றுவோம், கல்லறையில் இடம் இருக்குது, செத்துருவாங்கன்னு மிரட்டுறதுனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பகுத்தறிவுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பைத்தியக்கார பயில ஆகிட்டானுங்கன்றது நம்பர் 1. நம்பர் 2, அப்போ கலைஞர் இவங்க எல்லாமே வந்து சாகா வரம் பெற்று இருக்க வேண்டியதானே? நாளைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆர்எஸ் பார்த்து செத்துருவே மாட்டியா? கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவியா? 1000 வருஷம் வாழ்ந்துருவியா? அதான் சொல்ல, இந்த முட்டா பயிலுங்க எதை பேசணுன்ற ஒரு அறிவு இல்லாமல், பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு நாகரிகம் இல்லாமல், நீங்கள் மிரட்டும் தோணியில் பேசுவது, கொலை செய்து விடுவோன்னு பேசுறது, நீங்கள் வந்து இந்த மாதிரி செத்துருவே கலரில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறது என்பது அறிவுக்கு ஒவ்வாமை. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மனித வாழ்க்கை என்பது மந்திரம், தந்திரம், எந்திரத்தெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. புரியுதுங்களா? இப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரத்தில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மந்திரம் ஒவ்வொருதுலேயும் மந்திரம் இருக்கும், எந்திரம் தந்திரம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாக்கா, இப்போ நீ பேசிகிட்டு இருக்க பாரு, வாய் 2 தகடு வீசி விட்டாங்கன்னா வாய் வராது பேசுகிறது, தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டுக்கு சொல்ல, நீங்கள்
நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறைன்றது வேறு. ஆன்மீகத்தில் பயணம் பண்ணி அதை சார்ந்து சில விஷயங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு என்னன்றது புரியும். தெரியாது, நீ போய் கேட்டுக்க. நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறே, 4 தகடை வீசி விட்டால் என்ன ஆவ? யோசிச்சு பேசணும். நீங்கள் யோசிக்காமல் கொன்றுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேனாக்கா ஏன் எங்களுக்கு அடுத்த கட்டமாக போக தெரியாதா? நாங்கள் முழுக்க ஆன்மீகத்தில் மிக நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும். மிகப்பெரிய சைத்தான்களே விரட்டக்கூடிய நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்துல மனுஷனாக வாழாமல் நீ சைத்தான் மாதிரி வாழ்ந்தேன்னா உன்னை என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றது எங்களுக்கு தெரியும். வச்சு செய்ய ஆரம்பித்தேனாக்கா வாய் வராது, பேச வராது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நான் ரொம்ப நாகரிகமாக சில வார்த்தையை கையாளணுங்கிறதுக்காக பொறுமையாக போகிறோம். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போவீங்கனாக்கா நமக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக தெரியும். அது உங்களுக்கு அதுக்கப்புறம் பெரிய பேராபத்தை மாறிவிடும், புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கங்க இடத்துல தடை பண்ணுறாங்க. மொத்தமாக தடை பண்ணிட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும்? விஜய் அவர்களோட அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும்? எதுக்காக கேட்குறேன்னா, குறிப்பாக இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 பேரை கைது பண்ண போகிறதா சொல்லப்படுது. அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக தடையெல்லாம் பண்ண முடியாது. இங்கே மண்ணை பேரன்பு கொண்டு நேசித்து மக்களை நேசித்து விஜய் அவர்கள் களத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவர் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, உளப்பூர்வமாக இந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய இந்த இடர்பாடுகளை புரிந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் அவனுக்கு நிலம் என்பது இருக்கக்கூடாது, அவனுக்கான நல்ல விஷயங்கள் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகவும் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 வருஷம் ஒரு இடத்த ஒருத்தன் ஆக்குபை பண்ணிட்டானாக்கா அந்த இடம் அவனுக்கே சொந்தம்ன்ற மாதிரி. அப்போது இன்றைக்கி வக்ஃப் போர்டு சொத்துக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களிடம் இல்லை. அதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்சி, அங்கே ஆளக்கூடிய கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பல நபர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத பல நபர்கள்ட்ட தான் சொத்து இருக்கிறது மூலம் இப்போ வக்ஃப் போர்டு இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த சொத்தையெல்லாம் திரும்பி கொண்டு இஸ்லாமியர்கள் கொடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய 3வது இடத்தை பிடித்திருக்கிறது வக்ஃப் போர்டு சொத்து. இப்போ இராணுவத்துக்கு மிகப்பெரிய சொத்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே இருக்கு இல்லையா, மத்திய அரசு, அந்த ரயில்வேக்கு மிகப்பெரிய சொத்து இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு சொத்து தான் பெரிய சொத்து. வக்ஃப் போர்டு அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் சொத்தாக இருக்கிறது. அப்போது அவ்வளோ பெரிய, நீங்கள் நல்லா பார்த்துங்க, இராணுவத்திற்கும் ரயில்வே துறைக்கும் இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வக்ஃப் போர்டு சொத்து இருக்கணும் பொழுது அப்போ எவ்வளவு சொத்து இருக்கும், அவ்வளவு சொத்தையும் கபலீகரம் செய்யணும்னா என்ன செய்யணும்? அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு தான் பிஜேபி கொண்டு வந்திருக்க இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் என்பது. இதை எதிர்த்து இவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது இதற்கும் நீங்கள் இடம் கொடுக்கலன்னும் பொழுது முழுக்க இந்த பிஜேபியையும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவையும் அகற்றுவதற்கு இது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படும். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க. ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் மாறும், காட்சி அப்போது மாறும். நீங்கள் எந்த சட்டத்தை மாற்றினாலும், எவ்வளோ பெரிய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே திருத்தம் கொண்டு வந்தாலும் மீண்டும் அதை உயிர்ப்பிக்கக்கூடிய வேலையை திருப்பி மாற்றி மக்களுக்கு ஜனநாயக அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான அடித்தளத்தை விஜய் அவர்கள் போட்டிருக்காரும் பொழுது இதை நோக்கி தான் அடுத்து இந்த தமிழகம் நகரும். நீங்கள் எந்த மாதிரி குரல் வித்தை காமிச்சாலும் சரி, மோடி அவர்களுடைய அதிகாரம் அதிகபட்சமாக எவ்வளோ நாட்கள் இருக்கும் நீங்கள் போகிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாலினுடைய அதிகாரமும். இந்த 2 உச்சபட்ச இந்த சாம்ராஜ்யமும் அழிவது என்பது நிச்சயமாக நடந்து தரும். ஏன்னா வரலாறு அதைத்தான் நமக்கு கற்பிக்கிறது. மனித குலத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் அவர்களுக்கான தண்டனை வழங்குவான், வைத்திருப்பான். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.